இன்று தினமும் கூட நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சந்நிதியிலாக தேவனே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி அவரை நாம் நோக்கி பார்ப்போம். இன்றைய தினம் நாம் பாடின பாடல்களில் அநேக இடங்களில் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் சமூகத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து நாம் கேட்டோம். குதூகலம் கொண்டாட்டமே அவருடைய சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பாடினோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமும் யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். உனக்கு முன்பாக என்னுடைய சமூகம் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will go before you, my presence will go before you and I will give you rest. அநேக வேளைகளில் நானும் நீங்களும் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போனால் என்ன நடக்கும், பிரசன்னத்திற்குள்ளாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி சற்று சில காரியங்களை நினைத்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் கர்த்தருடைய சந்நிதியில் கடந்து வருகிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதெல்லாம் நல்லது தான். ஆனாலும் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் வருகிறது, இயலாமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது, பற்றாக்குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அநேக இடங்களில் சோர்ந்து போய், தளர்ந்து போய், மிகுந்த துக்கத்தோடும் துயரத்தோடும் கூடி உட்காரக்கூடிய, வாழக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அநேக வேளைகளில் ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஒரு திருப்தி இல்லை, அதிருப்தியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நானும் நீங்களும் கேள்விக்குறியோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைய தினம் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிறார். நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் இருக்கும் பொழுதெல்லாம் பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஜீவ மார்க்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது, உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In your right side there is fullness, in your presence there is fullness of joy, and at your right side there is pleasures forevermore என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிபூர்ண ஆனந்தம் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்க வேண்டும். ஏனென்று நம்முடைய வாழ்க்கையில் நித்திய பேரின்பம் இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது, ஆனால் அந்த கொஞ்சம் சந்தோஷத்திற்கு மத்தியில் அநேக துக்கங்களும் வேதனைகளும் கடந்து வருகிறது. இதை எப்படி நாம் மேற்கொள்ளக்கூடும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியம்தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருமையான மோசே அவர்களிடத்தில் வாக்குத்தத்தமா யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தில் தேவன் சொன்னார், என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பதாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆனால் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் செல்லாமல் நாங்கள் இங்கிருந்து புறப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். தேவனே, உம்முடைய வாக்குத்தத்தம் மட்டும் எங்களுக்கு போதாது, உம்முடைய வார்த்தைகள் மட்டும் எங்களுக்கு போதாது, உம்முடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் எங்களுக்கு போதாது, உம்முடைய நன்மைகள் மட்டும் எங்களுக்கு போதாது, உம்முடைய சமூகம்தான் எங்களுக்கு வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமான கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் நினைத்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், எனக்கு வேண்டியது தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் எப்படியாக இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருந்தால்தான் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியும். நாம் விசுவாசத்தோடு இருந்தால்தான் அவருடைய தேவ சமூகத்தில் நாம் கடந்து செல்ல முடியும். நம்மை பரிசுத்தப்படுத்துவது யார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இயேசுனுடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றிலும் நம்மை தாழ்த்தி சமர்ப்பித்து, தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அப்படி சந்நிதிக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்திற்குள்ளாக போகும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரமாகிய திரைச்சீலையை கிழித்து தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. அப்படி என்றால் நானும் நீங்களும் ஒரு ஊமையின் இடத்தில் நாம் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல ஒரு ஊமையை சொல்லுகிறார். அந்த ஊமையை சொல்லும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுகிறார்? அதிலிருந்து சில காரியங்களை நமக்கு கற்றுத்தர அவர் சொல்லுகிறார். இங்கே பாருங்கள்,
லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்கள், பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உறவாடுவது, அவரோடு கூட உணவு உண்பது தவறு என்று சொல்லி பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவர் 3 உவமைகளை சொல்லுகிறார். ஒரு 100 ஆடுகள் இருக்கிறது, அதில் ஒரு ஆடை காணாமல் போய்விட்டது. அந்த மேய்ப்பன் அந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆடை தேடி சென்று கண்டான், அது சந்தோஷம் அடைந்தான், கொண்டாடினான் என்று அங்கே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து உள்ள பாகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவளுக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் ஒரு வெள்ளிக்காசு அவள் தொலைத்து விட்டால் அந்த வீட்டை எல்லாம் பெருக்கி விளக்கை கொளுத்தி அதெல்லாம் அவள் தேடின பொழுது அந்த வெள்ளிக்காசு அவளுக்கு கிடைத்தது, அதை வைத்து கொண்டாடினாள் என்று அங்கே பார்க்க. அதை தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பார்க்க போகிறது 11வது வசனத்திலிருந்து 32 வரையுள்ள வசனங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மகன்கள் இருக்கிற ஒரு தகப்பன். அதில் இளைய மகன் என்ன சொல்லுகிறான்? தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறான். அதை அவர் கொடுக்கிறார். அவருக்கு மட்டுமல்ல, அங்கே பார்க்கும் பொழுது என் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்தைக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று அங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது, உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று சொல்லப்படுது. நம்முடைய அந்த பிரதான தியானம் என்ன? தேவனுடைய சமூகத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். தேவனுடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க, தேவனுடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம். அந்த பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என்று சொல்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அநேக வேளைகளில் நானும் நீங்களும் எனக்கு துணை யாரும் இல்லை, எனக்கு சகாயம் செல்ல யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நானும் நீங்களும் தனிமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல. ஆனால் இவன் பாருங்கள், அந்த இளைய மகன் கிடைத்தது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனது மட்டுமல்ல, அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஊரில் ப்ராடிகல் சன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கெட்ட குமாரன் என்று தமிழில் சொல்லுவோம். என்ன கெட்ட குமாரன்? ஹிஸ் லிவிங் வாஸ் ரெக்லெஸ். அப்படின்னா பொறுப்பற்ற விதத்தில், பொறுப்பற்ற முறையில் அவன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஒரு என்ன சொல்றது, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, என்னுடைய தகப்பனிடத்து கிடைத்த அந்த சொத்து தான், நான் மிகவும் பத்திரமாய் இருக்க வேண்டும், மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்றும் அல்ல. அவன் மிகவும் ஊதாரித்தனமாக, முட்டாள்தனமாக, பைத்தியத்தனமாக எல்லாவற்றையும் செலவழித்து அவன் எல்லாவற்றையும் இழந்தான். புரியுதுங்களா? நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் இருந்து தேவனுடைய சமூகத்தில் விலகி போனால் உள்ள குறைவுகள் அப்படிதான் குறைவுபடும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் கடந்து வரும். அதை தொடர்ந்து வாசிப்போம். 14வது வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று அங்கப்பட்டு பாருங்கள். அந்த தேசத்தில் வெறும் பஞ்சம் என்றல்ல, கொடிய பஞ்சம். நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை காசு இல்லை, பணம் இல்லை, துணி இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, வாகனம் இல்லை என்று சொல்வதெல்லாம் ஒரு பஞ்சம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் இழந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது வெறும் பஞ்சமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது ஒன்றும் இல்லை, பத்தாதற்கு தேவனும் நம்மோடு கூட இல்லைன்னு வச்சுங்களேன், தேவனுடைய சமூகத்தில் நாம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது கொடிய பஞ்சமாக இருக்கு. அப்படி என்றால் நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூடு சொரண வெட்கமான ஒன்று இல்லாதபடிக்கு நம்மை ஆக்கிவிடும். அப்படிதான் ஆச்சு பாருங்க. தொடர்ந்து அவன் என்ன பண்றான், அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அதோடு நிற்கல, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. யோசித்து பாருங்கள், நல்ல செல்வந்தனான தகப்பன். பன்றி மேய்ப்பது என்று சொன்னால் யூதர்களுடைய மத்தியில் அது ஒரு இழிவான தொழில். பன்றி மேய்ச்சாலும் பரவாயில்ல, எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் திரும்பி அப்பா கிட்ட போக மாட்டேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இழந்துட்டேன், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்க. நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆனால் இந்த அருமையான மகனுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்த 17வது வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், புத்தி தெளிந்த போது. அப்ப இதுக்கு முன்ன புத்தி எப்படி இருந்தது? மழுங்கி போயிருந்தது. புத்தி இல்லாமல் இருந்தான், புத்தியற்றவனாக, மதியற்றவனாக, புத்தி கெட்டவனாக இருந்தான். ஆனால் புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு, அப்படின்னாக்கா சாப்பிட்டும் மிச்சம் வந்தது கூலிக்காரர்களுக்கு, நானோ பசியினால் சாகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த நினைவு அவனுக்கு எப்படியாக வந்திருக்கும் என்று யோசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? எப்படி அவனுக்கு புத்தி தெளிந்திருக்கும்? அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க. அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? தன்னுடைய தகப்பன் தங்களுடைய கூலிக்காரர்களை நன்காய் பராமரித்ததை, அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்ததை எல்லாம் அவன் உள்ளத்தில் நிறைத்து வைத்திருந்தான். என்னுடைய அப்பா என்னுடைய எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு நேசமானவர், எவ்வளவா மற்றவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறவராக இருக்கான்னு சொல்லி அவன் உள்ளத்தில் நிறைத்து வைத்திருந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அடிமட்ட நிலைமையில் நான் வந்து விடும் பொழுது, when we hit the rock bottom, every goodness of God will come forth from our heart. நம்ம ஹார்ட்டில், நம்ம இருதயத்தில் நிறைந்திருந்தான். புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய அந்த ஆவியானவர், கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை அது ஞாபகப்படுத்தும். இரண்டாவது, 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பயமுள்ள ஆவி அல்ல, அது பலமும், எல்லாரும் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் போராட்டத்தில் இருக்கும் பொழுது, குழப்பத்தில் இருக்கும் பொழுது, சந்தேகங்களோடு இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்ற இவ்வளவாய் பிரச்சனைகள் வருகிறது, என்னுடைய வாழ்க்கையில் தான் ஏன் இவ்வளவு குறைபாடுகள் வருகிறது என்று நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் சென்று, ஆவியானவரே எங்களுக்கு அதை விளக்கித்தாரும், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நான் திருத்த வேண்டுமா, என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாத காரியங்கள் ஏதாவது இருந்தால் காட்டித்தாரும், அதை மாற்ற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். இந்த இளைய மகனை பார்த்தீங்கன்னாக்கா, இட் வாஸ் எ கம்பல்சரி ஃபாஸ்டிங். பண்ணி கூட அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கல, ஒருத்தனும் கொடுக்கல. இந்த உலகமே அப்படித்தான் பிரியமானவர்களே. உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒன்றுமே தரமாட்டார்கள். ஆனால் உங்கள் அழிக்க வேண்டிய காரியங்களை வேணால் அவர்கள் தருவார்கள். உதாரணம் வேணால் சொல்கிறேன். நான் ஒரு டீ கடையில் போயிட்டு எனக்கு கையில் காசு இல்லை, ஒரு டீ கொடுக்க முடியுமா, அவன் திட்டுவான், யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சாராய கடையில் போய் பாருங்கள், கூடவே உட்கார வச்சு பாட்டிலாக குடிக்க வைப்பான். உண்மை தானே? சிலவங்க சிரிக்கிறீங்க. அது மாதிரி தான் இந்த உலகம் பிரியமானவர்களே. நம்மை நல்லபடியாக நடத்த கர்த்தர் ஒருவரால் தான் கூடும், அவர் ஒருவர் தான் பிரியப்படுகிறார். பாருங்கள், அவனுடைய புத்தி தெளிந்ததான காரணம், ஒன்று, கர்த்தருடைய ஆவி நமக்கு தீபமாக இருந்தது, கர்த்தர் தந்த தீபமாக இருந்தது. 2, யோபின் புத்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம், அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். புத்தி இல்லாமல் இருந்தான், உணர்வு இல்லாத இருந்தான், இப்போ உணர்வுள்ளவனாய் மாறினான். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய மனசாட்சியும் சேர்ந்து நமக்கு புத்தி தெளிய வைக்கும் பொழுது நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்?
we realize, நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம், நான் கடந்து போகிற வழி தவறான வழி, நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் தவறான செயல், நான் பேசிக்கொண்டிருப்பது தவறான காரியம் என்றெல்லாம் உணர்வுள்ளவனாய் அவன் உணர்ந்த பொழுது he rehearsed himself, அவன் தன்னைத்தானே அவன் ஒத்திகை பார்த்தான். நான் தகப்பனிடத்தில் போய் சொல்ல போகிறேன், தகப்பனே உமக்கு நேராக நான் பாவம் செய்து விட்டேன், பரத்திற்கு நேராக பாவம் செய்து விட்டேன், கூலிக்காரில் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி 19வது வசனம் 20வது வசனம் சொல்லுங்க, எழுந்து புறப்பட்டு. அப்படி என்றால் நானும் நீங்களும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், நல்லது. கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ளுகிறோம், நல்லது. கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறோம், நல்லது. ஆனால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது பிரியமானவர்களே. அதன்படி நடக்கும்படியாக, அதன்படி செயல்படும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்புவிக்க வேண்டும். யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம், நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு நாம் கேட்கிற வசனங்களின்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. You and I should not deceive ourselves. நம்முடைய வசனத்தை கேட்டுவிட்டு அப்படியே போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாம் துணியும் பொழுது, நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து பாருங்கள், அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று அங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஒருவேளை துன்மார்க்கமாய் வாழ்ந்தது உண்மையாக இருக்கலாம். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமங்களும் எல்லா விதமான அனாவசிய காரியங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது உண்மையாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் மனம் திரும்புதலோடு, தேவனே நான் உம்மண்டை நான் தவறு செய்திருக்கிறேன், தேவனே உமக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் சமர்ப்பித்து அவரிடத்தில் கடந்து செல்லும் பொழுது அவர் தூரத்திலிருந்தே நம்மை காண்கிறவர். அப்படின்ற அர்த்தம் பிரியமானங்களே, அவர் எனக்காக உங்களுக்காகவும் கண்ணோக்கி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நமக்கு வேண்டி காத்து கொண்டிருக்கிற அன்பு. நானும் நீங்கள் ஊருக்கு கடந்து செல்கிறோம் என்று சொல்லி ஒரு லெட்டர் எழுதவோ ஒரு ஃபோன் செய்யவோ செய்தால் நம்முடைய தாய் தகப்பன்மார்கள், நம்முடைய உறவினர்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய மகன் எப்பொழுது வருவான், என்னுடைய மகள் எப்பொழுது வருவாள் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். உண்மைதானே? நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் என்னுடைய மனம் திரும்புதலுக்காக, நம்முடைய மனம் திரும்புதலுக்காக, நாம் திரும்பி வீட்டிற்கு கடந்து செல்வதற்காக அவர் நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். நோக்கி காத்து கொண்டது மட்டுமா, அவனை கண்டார். எப்படியாக போனான்? அவன் தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு சொல்லி தான் போனான், சூட்டு கோட்டோட போனான். ஆனால் திரும்பி வரும்போது அப்படியே வரான் இல்லை, பன்றி கூட சண்டை போட்டு உருண்டு புரண்டு சேத்துல புரண்டு, உடுப்பு இல்லை, பேண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சேரு சகதியுமா நாரி போய் முடியெல்லாம் வளர்ந்து போய் தாடியெல்லாம் வளர்ந்து போய் தான் வந்திருப்பான். நிச்சயமாக அவன் கிளீன் ஷேவ் பண்ணிட்டா போயிருப்பான் இல்லை. இவ்வளவு அலங்கோலமாக அவன் வரும்பொழுது, அழுக்கோடு வரும்பொழுது, மிகவும் பலவீனனாய், அவன் சோர்ந்து போனவனாய், அவன் எல்லாம் இழந்தவனாய் அவன் கடந்து வரும்பொழுது, தூரத்தில் வரும்பொழுதே அவனை கண்டுகொண்டார். He recognized him. Hallelujah. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு பிரியமானவர்களே? ஒன்று, இட்ஸ் a waiting love, it's a welcoming love. இரண்டு, he really recognizes you. நம்மளுடைய என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, அவர் அந்த நிலைமையை அவர் கண்டு நம்மை ஏற்றெடுத்துக் கொள்வார். God will receive us as we are. அப்படின்னா நாம் இருக்கிற நிலைமையிலேயே தேவன் நம்மை ஏற்றெடுத்துக் கொள்வார். அவர் 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 சொந்தமாய் அவர் நம்மை ஏற்றெடுத்துக் கொள்வார். ஆனால் அதே நிலைமையில் நிறுத்த மாட்டார். அது தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிக்கும் உங்களுக்கு புரியும். அவர் நம்மை மறுரூபப்படுத்த அவர் ஆவல் உள்ளவராக. ஒன்று, அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டு, நாம் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 103வது சங்கீதம் 13வது வசனம் இன்றைய தினம் நாம் வாசிச்ச இல்லைங்களா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயந்தவர்கள் என்ன பிரியமானவர்களே? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஐயோ நான் போலன்னா கண்ணை குத்திடுவார், கையை ஒடிச்சிடுவார் நான் சொல்ல இல்லை, அந்த பயம் கிடையாது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு
பயப்படுவது என்று சொன்னால் தீங்கான காரியங்களை நாம் வெறுப்பது, அதிலிருந்து விலகி நிற்பது, அதிலிருந்து நாம் மாறி நம் சரியான வழியில் நன்மையான வழியில் நாம் ஜீவிப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படியாக அவன் வரும்பொழுது அவன் மேல் இரக்கம் காண்பிக்கும்படியாக மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனத்தை நானும் நீங்களும் வாசித்து பார்க்கும்பொழுது இப்படியாக இருக்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். வேற அங்குள் ஆண்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லல, தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்றார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்படின்னா so much தயை பெருத்திருக்கிறது. வெறும் தயை இருக்கிறது என்றல்ல, ஒருவேளை மன்னிப்பார் அல்ல, அவ்வளவு தயவு காண்பிக்கும்படியாக, அவ்வளவு merciful-ஆய் அவர் என்னையும் உங்களையும் மன்னிக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கு. அவர் காத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் மனம் திரும்புதலோடு வருவதை காணும்படியாக, மனம் திரும்புதலோடு காணும் பொழுது அவர் மன்னிக்கும்படியாக மனதுருக்கத்தோடு அவர் என்ன செய்கிறார்? அவன் வீட்டுக்கு வரட்டும், ஒரு வேலைக்காரன் அனுப்பிச்சு அவனை கூட்டு வாப்பா, அந்த பக்கத்து ரூமில் எங்கே வெய், என்னை பார்க்க வேணான்னு சொல்லு, அவனை மன்னிச்சாச்சுன்னு சொல்லு அப்படின்னா சொன்னார். இல்லை, அவன் வரட்டும், அந்த பெல்ட்டு அந்த குச்சி தடிகடிலாம் எடுத்து வை, அவனுக்கு 2 கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னா சொன்னார். இல்லை, மாறாக அவர் கண்டு மனதுருகி ஓடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடி என்று சொன்னால் அவ்வளவு அர்ஜென்சி. எப்படியாவது என்னுடைய மகனை சீக்கிரமாய் நான் நினைத்துக் கொள்ள வேண்டும், எப்படியாவது என்னுடைய மகனை சீக்கிரமாய் நான் கனப்படுத்த வேண்டும், அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் செய்ய வேண்டும். ஒருவேளை அவன் தாமதமாய் வந்தால் பலவீனனாய் இருக்கிறான், அவனுக்கு நடக்க முடியவில்லை, உள்ளத்தில் அவனுக்கு வெட்கம் இருக்கிறது, உள்ளத்தில் அவனுடைய குற்ற உணர்வுகள் இருக்கிறது, ஒருவேளை அவன் தளர்ந்து போய்விடலாம், நான் விடமாட்டேன், நான் சீக்கிரமாய் போய் அவனை பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் ஓடோடி போகிறதாய் நான் பார்க்கிறேன். அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறான். நீ குளிச்சுட்டு வாப்பா அப்புறமா பேசிக்கலான்னு சொன்னாரா? இல்லை, சேற்று சகதியமாக வந்தவன் தான், அழுக்கான கந்தையான துணியோட வந்தவன் தான். ஆனால் அவர் கட்டி அணைத்து அவர் முத்தமிடுகிறார். எந்த நிலைமையில் நாம் வந்தாலும் என்னையும் உங்களையும் சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லோரும் கரங்களை உயர்த்தியவனுமா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. இந்த மாதிரி ஒரு தேவனை நாம் எங்கும் பார்க்க முடியாது பிரியமானவர்களே. எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவனை தந்த இயேசுவானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்க. என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள், என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லை என்று சொல்வதை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவனே உமக்கு பிரியமல்லாததாக இருக்கிறது அதை எடுத்து போடும் என்று சொல்லி மனம் திரும்புதலோடு கூட நாம் வருவோம் என்று சொன்னால் அவர் நம்மை சேர்த்து கொள்வார், அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வார், அவர் நம்மை முத்தமிடுவார், அவர் நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமாகவும் மேலாகவும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இது நாள் காரை கண்டிராத கேட்டிராத உணர்ந்திராத நன்மைகளை அவர் நிச்சயமாய் அவர் தருவார். அவன் சொல்லுகிறான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, 21வது வசனம், பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனமும் 19வது வசனமும் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்ல அவர் அனுமதிக்கலை. தகப்பனானவர் இளைய மகனை ஒரு காரியம் சொல்ல அனுமதிக்கலை. 19வது வசனம் பார்த்தீங்கன்னா, என்னை கூலிக்காரில் ஒருவனாக என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அவர் சொல்ல அவர் விடலை. புரியுதுங்களா? அவருடைய அன்பு பார்த்தீங்களா? தகப்பனுடைய அன்பு பார்த்தீங்களா? என்னையும் உங்களையும் கூலிக்காரனாக அல்ல, என்னையும் உங்களையும் வேலைக்காரனாக அல்ல, என்னையும் உங்களையும் ஒரு பிச்சைக்காரனாக அல்ல, என்னையும் உங்களையும் அவர் மகனாய் மகளாய் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நானும் நீங்களும் பரம தகப்பனே அப்பா பிதாவே என்று சொல்லித்தான் கர்த்தரிடத்தில் கடந்து செல்ல வேண்டும். எனக்காக உங்களுக்காக தேவன் ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால் அந்த பரம பிதாவானவர் என்னுடைய பிதாவாயிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அந்த பரம பிதா என்னுடைய பிதாவை. எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்படும் பொழுது அந்த புத்திர சுவிகாரம் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சொல்லுகிறான், நீ கூலிக்காரன்லாம் ஒன்று சொல்ல விடலை. உடனே 22வது வசனம்,
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்க பாருங்கள், ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய அவர் தருவார். 61:10, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நமக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம்னாக்கா இந்த மணவாளனும் மணவாட்டியெல்லாம் ஆபரணங்களாம் போட்டு அலங்காரத்தோடு கூட அழகாக இருக்கிறது போல என்னையும் உங்களையும் அழகுபடுத்துவதற்காக இந்த மகன் அலங்கோலமாய் வந்தான். ஆனால் அலங்கோலமான வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அவனுக்கு அழகான வஸ்திரத்தை போடுவீங்கள் என்று சொல்லுகிறார். சரிப்பா, நீ வந்திருக்க, வா நம்ம கடைக்கு போவோம், துணி எடுப்போம், டெய்லர்கிட்ட சொல்லி நான் தைப்போம், இல்லை ரெடிமேட் எடுப்பேன் நான் சொன்னார். இல்லை, த ட்ரெஸ் வாஸ் ரெடி ஃபார் ஹிம். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் செல்ல வேண்டிய தாமதம்தான் நமக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் செல்லும்படியாக அப்படியே மெதுவாக நடந்து போகிற அவர் ஓடோடி வருகிறார். மகனே சீக்கிரமாய் வா, மகனே உனக்காக நான் எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அன்பான தேவன் என்று பாருங்கள். எங்கப்பா காசு கொண்டு போனவர்கள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா அப்படியே கேட்டார். இல்லை, கொண்டு போன காசை பற்றியோ இழந்து போனதை பற்றியோ, ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்க, ஏன் அலங்கோலமாக இருக்க, ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனால் ஊழியக்காரன் எடுத்து சொல்லுகிறார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடு என்று சொல்லுகிறார். செக்கரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அங்கு பார்க்கும் பொழுது அங்கு யோசுவா என்ற ஒரு ஆசாரியன் இருக்கிறான், அங்கு நின்று கொண்டிருக்கிறான், தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அப்போ தேவன் சொல்லுகிறார், அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்னிலும் உங்களிலும் இருக்கிற அழுக்கை மாற்ற, என்னிலும் உங்களிலும் இருக்கிற அந்த அக்கிரமங்களை மாற்ற, என்னிலும் உங்களிலும் இருக்கிற பாவ கரைகளை மாற்ற கர்த்தர் எனக்காக உங்களுக்காக ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு சிறந்த வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுது அதை பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே? தேவனுடைய தகப்பனுடைய சந்நிதிக்குள்ளாய், சமூகத்திற்குள்ளாய் நம் மனம் திரும்புதலோடு கூட கடந்து செல்லும் பொழுது. எல்லாரும் சொல்ல முடியுமா? உயர்ந்த வஸ்திரத்தை எனக்கு வைத்திருக்கிறார், சிறந்த வஸ்திரத்தை எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஏன் குறைந்தவர்களாய் இருக்க வேண்டும்? சற்று யோசித்து பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடுகிறது? ஏனென்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து விலகி இருக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து தூரமாக இருக்கிறோம், நாம் துர்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. சாட்டர்டே மட்டும் சர்ச்சுக்கு, இல்லைன்னா சண்டே மட்டும் சர்ச்சுக்கு, ஃப்ரைடே மட்டும் ஒரு சர்ச்சுக்கு, வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சு. அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நாம் என்றென்றும் தேவ சமூகத்தில் இருக்கும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது அப்போ நான் என்ன சொன்னேன்? காட் அக்செப்ட்ஸ் அஸ். நம்மளை அப்படி இருக்கிற வண்ணமாகவே நம்மை ஏற்றெடுத்துக் கொள்வார். நம்மை மறுரூபப்படுத்த அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். அதுக்காக தான் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் வஸ்திரம் போட்டதுக்கு பிறகு மோதிரத்தை போடுறார். எதற்கு மோதிரம் போடுறார் சொல்லுங்க பார்க்கலாம். மோதிரம் போடுறது அதிகாரத்தை காண்பிக்கிறது, அடையாளத்தை காண்பிக்கிறது. குடும்பத்தோடு கூட இணைந்து விட்டேன், இவன் இந்த குடும்பத்தை. ஏதாவது கடையில் போய் பொருட்கள்லாம் வாங்கினா நம்ம வந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறோம்ல, அதே மாதிரி அந்த முத்திரை மோதிரம் சிக்னேச்சரிங்கால் ஒரு முத்திரை போட்டாக்கா அவ்வளோதான், அந்த குடும்பம் பார்த்துக்கும். அவங்க தாராளமாக போயிடலாம், ஃப்ரீயாக போயிடலாம். அதோடு கூட அவனுக்கு பாதரட்சை கொடுக்கிறார்கள், செருப்பு கொடுக்குறாங்க. செருப்பு எது கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, சாதாரணமாக அடிமைகளுக்கோ கூலிக்காரர்களுக்கோ செருப்பை கொடுக்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு, மகன்களுக்கு, மகள்களுக்கு தான் கொடுப்பார். அது என்னத்தை காண்பிக்கிறது? கண்ணியத்தையும் பதவியையும் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் உயர்ந்த நிலைமையில் உட்கார வைக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். 113வது சங்கீதம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீ சிறியவனாயிருந்தாலும் சரி, நீ எளியவனாயிருந்தாலும் சரி, குப்பையில் இருந்தாலும் சரி, புழுதியில் இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்தி பிரபுக்களின் மத்தியில் நான் உங்களை உட்கார வைப்பேன் என்று சொல்லுகிறார்.
நாம் என்ன சொல்லிக்கிறோம், நான் புழுதியாக இருக்கிறேன், நான் சேராக இருக்கிறேன், நான் தூசியாக இருக்கிறேன்னு சொல்லி நாமே தாழ்த்திக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சு போச்சு, இப்படியே தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்மை உயர்த்தும்படியாக ஒரு ஆவலுள்ளவராய் ஒருவர் இருக்கிறார். நிபந்தனையற்ற அன்பு நிறைந்த ஒருவர் இருக்கிறார். We have a father who has an unconditional love. No condition. ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ திரும்பி என்கிட்ட வந்தால் மட்டும் போதும். யாரெல்லாம் ஒப்பு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் எழுந்து நிற்போம். இந்த அருமையான மகனுக்கு இழப்பு வந்தது, எல்லாவற்றையும் இழந்தான், அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிருப்தியாக இருந்தான். ஆனால் மூத்த மகனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தகப்பனோடு கூட தான் இருந்தான். ஆனால் தம்பி வந்தது காரணமாக எல்லாம் அங்கே அந்த கூதுகலம், கொண்டாட்டம், பாட்டு, டான்ஸு எல்லாம் நடக்குது. அவன் வீட்டுக்குள்ளே வராமல் வெளியில் நின்று ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, உள்ளே என்னப்பா சத்தம் அப்படின்னு கேட்குறான். உள்ளே வந்து கேட்க வேண்டியது தானே. அவனுக்கும் தகப்பனுக்கும் சரியான உறவு இல்லை. அப்படி என்றால் நீங்கள் தூரமாய் ஒருத்தர் ஃபிசிக்கலாக போனால், இன்னொருத்தர் உள்ளே தான் இருந்தான். ஆனால் அவன் உள்ளான வாழ்க்கையில் அவன் தகப்பனோடு கூட தூரமாக இருந்தான். அவன் சொல்கிறான், கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறான். இவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய், என்ன சொல்கிறது, துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அவனுக்கு நீங்கள் கொழுத்த கன்றை அடிக்கிறீர்கள். நான் என்னுடைய நண்பர்களோடு கூட நான் நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டை கூட நீங்கள் கொடுக்கல, உங்களோட கூட தானே இருந்தேன். நான் எவ்வளவு நீதிமானாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்று கொடுக்கலையே என்று சொல்லுகிறார். அப்போ தகப்பன் சொல்கிறார் பாருங்களேன், 29வது வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாத தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். எவ்வளவு அன்பான தகப்பன் பாருங்க. இல்லைப்பா, நீ அப்படியே நினைக்காத, நீ உள்ளவா, உள்ள வந்து பேசு. உடனே அவன் சொல்கிறான், அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமா, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உனக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உடைய கற்பனை மீறாது இருந்தேன், என் சிநேகிதருடைய சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியை யாவது கொடுக்கவில்லை. அப்போ அதற்கு தகப்பன் 31வது வசனம், மகனே நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க பிரியமானவர்களே. இளைய மகன் தூரமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்தது உண்மைதான், அவன் சமூகத்துக்கு விலகி போனது உண்மைதான். ஆனால் இவன் தகப்பனோடு கூட தான் இருந்தான். ஆனால் அந்த சமூகத்தை அவன் நேசிக்கவோ அதை மதிக்கவோ அவரோடு கூட உண்மையான உறவு கொள்ளவோ முடியாத இருந்தபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தது, நம்முடைய வாழ்க்கையில் அதிருப்தி இருந்தது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பிரியமானவர்களே, அந்த அதிருப்தி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரை நிச்சயமாக அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனமும் 16வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனில் அன்பு இருக்கிறது என்றல்ல, தேவன் அன்பு கூறுகிறார் என்றல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது எப்படிப்பட்ட அன்பு? இட் இஸ் an unconditional love. அசையாத அன்பு, அது மாறாத அன்பு. அந்த அன்பு உங்களை மன்னிக்கிற அன்பு, இந்த அன்பு மறுரூபப்படுத்துகிற மறுசீரமைப்பு செய்கிற அன்பு. இவன் வந்தான், ஒன்றும் அவர் கேட்கவில்லை, அப்படியே அவனை ஏற்றுக்கொண்டான். அவனை முழுமையாக ஏற்றெடுத்து கொண்டு அந்த அன்பை அவனிடத்தில் பங்கிடும்படியாக அவர் கொண்டாடினதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய சந்நிதியில் ஒப்படைத்து விட்டு மனம் திரும்புதலோடு கூட கடந்து வரும் பொழுது நீங்களும் திருப்தியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா.